ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேர்தநீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத வெந்த வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்வராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம் இதற்கு நிகரான வித்தை மற்றொன்று இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் இல்லை என்று சொல்ல தோன்றுகிறது. ஏனென்று கேட்டால், ஒரு சாதாரண ராசி கட்டத்தை வைத்து அதில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மையை புரிந்து கொண்டு அதனுடைய காரகத்துவங்கள், பாவகத்துவங்கள் இது சார்ந்த விஷயங்களை அனுபவத்தில் நன்றாக உணர்ந்த ஒரு ஜோதிடர் எல்லா தகவலையும் அறுதிட்டு சொல்லிப்பட முடியும் என்று கண்டிப்பாக நம்பலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலை என்றால் அது ஜோதிடமாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதில் ஒரு ஜாதகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு எதை எதை பேசலாம், எதை எதை பேச முடியாது என்று வரையறுத்து கொண்டிருக்கிறோம். வரும் வாடிக்கையாளர் ஏனோ ஒருவித சங்கடத்தோடு, சில நேரங்களில் சந்தோஷத்தோடு போகிறார்கள், ஒரு சில நேரத்தில் சங்கடத்தோடு எழுந்து போகிறார்கள். அது அல்லாமல் அப்படி செல்வாக்கு வரும், இப்படி செல்வாக்கு வரும், அப்படி கோடீஸ்வர யோகம் உண்டு, இப்படி உண்டு என்று முன்னுக்கு பின்புறனாக பிடித்தமான தகவலாக சொல்லிவிட்டு நாம் நமது கட்டணத்தை வாங்கி கொண்டு போகிறோம். அவர்கள் எழுந்து போய்விடுகிறார்கள். இது எல்லாம் சாத்தியமா என்று பார்க்கும் பொழுது ஒரு சில நேரத்தில் சாத்தியப்படுகிறது, ஒரு சில நேரத்தில் சாத்தியப்படவில்லை. ஒரு ஜாதகத்தை நம்மிடம் கொண்டு வந்து கொடுத்து விட்டார்களானால் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொரு விதமான புது புது தகவல்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அது காரகத்துவங்களும் பாவ காரகத்துவங்கள், ராசி காரகத்துவங்கள், பாவக்காரகத்துவங்கள், நட்சத்திர காரகத்துவங்கள், இந்த மூன்றை தவிர வேறொன்றை அதில் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அதை வைத்துக்கொண்டு முற்பிறப்பையும் அடையாளம் காட்டி பலன் சொல்லியிருக்கிற தன்மையும் என்று சுவடிகள் வடிவிலும் நூல்கள் வடிவிலும் பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு ஜாதக முறை இருந்திருக்கிறது. அதற்கு பேர் சப்தரிஷி நாடி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை பார்த்தவுடன் இந்த குழந்தையினுடைய தந்தை இப்படி இருந்திருப்பார், இப்படி இருப்பார், இப்படித்தான் இருந்தார் என்று சொல்லியிருக்கிறார்கள். தந்தையினுடைய முற்பிறப்பையும் அடையாளம் காட்டுகிறார்கள். அந்த குழந்தையினுடைய முற்பிறப்பையும் அடையாளம் காட்டுகிறார்கள். தாயினுடைய முற்பிறப்பையும் அடையாளம் காட்டுகிறார்கள். தற்போதைய மூன்று பேரையும் அதாவது ஜாதகர் மற்றும் தாய் தந்தை இந்த இருவரையும் நிகழ்கால பிறப்பு நடவடிக்கைகளையும் காட்டுகிறார், எதிர்கால பிறப்பு நடவடிக்கையும் காட்டுகிறார். ஆக முப்பரிமாணத்தில் ஒரு ஜோதிடத்தினுடைய பலன் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது சப்தரிஷி நாடியில் இது 2வது பதிவு. ஒரு ஜாதகத்தை காட்டியிருக்கிறார்கள். மேச லக்கணம், கன்னிய ராசி. லக்கணத்தில் ராகு, 6வது இடத்தில் சந்திரனும் சனியும், 7வது இடத்தில் சுக்கிரனும் கேதுவும், 8வது இடத்தில் சூரியன், 9ஆம் இடம் 10ஆம் இடம் காலியாக இருக்கிறது. 11ஆம் இடத்தில் புதன் செவ்வாய், 12ஆம் இடத்தில் குரு. இந்த ஜாதக அமைப்பை சொல்லியிருக்கிறார்கள். சந்திரனும் சனியும் கன்னியில் இருக்க, புதன் செவ்வாய் கும்பத்தில் இருக்க, தனாதிபதியான வியாழ பகவான் மீனத்தில் இருக்க, மகத்தான சுக்கிரனும் கேதுவும் துலாத்தில் சேர, சூரியன் விருச்சிகத்திலும் ராகு மேசத்திலும் இருக்க, அதிபனை மேட லக்கண ஜாதகனுக்கு உண்டான பலன்களை சொல்லுங்கள் பார்ப்போம் என்று சிஷியன் கேட்பதாகவும் அதற்கு குரு சொல்லுவதாகவும் இந்த சம்பாசனை ஜாதக பதிவுகள் தொடர்கின்றது. இந்த ஜாதகனுடைய தந்தையின் வீட்டின் விவரம் சொல்வேன். சனி மூலையில் உள்ளது, வீதி கீழ் மேலுள்ளது, கிழக்கே விஷ்ணுவாலயம், வடகிழக்கே சிவன் கோயிலும் பராசக்தி கோயிலும் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். மேற்கு திக்கில் ஒரு குளம் உண்டு,
ஒரு சிறிய கிராமத்தின் சோலைகள் உண்டு. இப்படிப்பட்ட இடத்தில் இந்த ஜாதகன் வசித்து வந்தார். மாதாவின் வீடு சாதாரணமானது. அது 2 காதங்கள் தூரத்தில் இருக்கிறது. குழந்தை இந்த விடத்தில் வடக்கு பாகத்தில் பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிழக்கு மேற்கு ஓடும் வீதியில் இவன் வீடு வடக்கு பார்த்து உள்ளது. ஒரு பக்கத்தில் சந்தினில் அதாவது ஒரு இடையில் 2 சுவர்களுக்கு இடையில் சிவன் கோயில் உள்ளது. இத்தகைய சிறிய கிராமத்தில் புத்தி கூர்மையுள்ள இவன் அவதரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேற்கு திக்கில் விக்னேஸ்வரர் கோவில் உண்டு. இந்த அடையாளத்தையும் கண்டு சொல்லுவோம் என்றும் சொல்லியிருக்கிறார். ஜனித்தவன் யோகவான். அவன் யோக செய்யையும் பெண்டாட்டியின் புத்திர யோகத்தையும் கோணல் முதுகு உடைய தந்தையின் யோகமும் பெண்டாட்டியின் அதிர்ஷ்டமும் கூறுவோம். இதன் முன்பின் ஜென்மங்களை பற்றியும் பேசலாம். இந்த புத்தகத்தில் கூறுவோம். யமவானின் புத்திரியாய் அவதரித்த பார்வதி தேவியே கேட்பாயாக என்று சொல்லியிருக்கிறார். தந்தையின் வர்க்கத்தை கூறுவோம், கேளுங்கள். 11 பேர்தம் சிலர் சிரமத்தில் இருக்கின்றனர். உலகில் இருந்தது ஆண் 2 பெண்கள் 3 சௌக்கியமாய் வசித்தார்கள். முருக பெருமானை பெற்ற பார்வதி தேவியை மேலும் சொல்லுகிறேன் கேள் என்று சொல்லியிருக்கிறார். இவன் பிதாவின் குணத்தை சொல்லுவோம். சிகப்பு நிறமுடையவன், எதிரிகளை ஜெயித்திடுவான், வேலை போன்ற வெளிகளை உடையவன், இல்லற வாழ்வில் புதிய மாதிரி வசிப்பான், இன்பமான வார்த்தைகளை பேசுவான், கல்வி செல்வம் உடையவன், நிதான சரீர பாங்குடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதுராச்சித சொத்துக்களுடையவன், பணத்தில் ஆசை கொண்டவன், பிரியமாய் பேச வல்லவன், கையில் பத்ம ரேகையுடையவன், செந்நெல் சாகுபடி செய்யும் நிலப்புலங்களை உடையவன், செய்வன திருந்த செய்வான், முன்கோபத்தால் பின்னால் சாந்தமடைவான், சாமர்த்தியமாக பேசக்கூடியவன், சிறிது கபடமுள்ளவன், பிற்காலத்தில் மகத்தான திரவிய லாபத்தை பெறுவான், சன்னியாசிகளின் பிரியத்தை சம்பாதிப்பான், வாஞ்சமும் பேசுவான், ஜபதாபங்களை செய்வான், பொண்டாட்டியிடம் பிரியமாக இருப்பான், குறைவான உணவை விரும்பி சாப்பிடுவான், காய்கறிகளை அதிகமாக சாப்பிடுவான். இவனுடைய தந்தை வீடு வாசல்களை பூட்டிவிட்டு பெண்டாட்டி இருக்கும் இடத்தில் போய் ஜீவிப்பவனாகும். பிசகில்லாமல் தந்தையை பற்றி கூறினான். பெற்ற தாயார் வழியிலே பற்பல பூஸ்திகள் உண்டு. ஏழைகளுக்கு தர்மம் செய்யக்கூடிய தகுதி உள்ளவன். தந்தைக்கு மூத்த குமாரனாய் பிறந்த இவன் மேன்மையாயிருப்பான். என்னவன் குணத்தை கூறுவோம். பொருத்தமான சிவமேனியை உடையவன், வேகமாக நடக்கும் இயல்புடையவன், கபடு அதில் அதிகம் இல்லாதவன், கல்வி செல்வமும் உடையவனாவான். குடும்பத்தினரிடத்தில் குண விசேஷமுடையவன், தான் பிறந்த குலத்தின் மேம்பாடுகளை கருதுவான், சிறிது கோபக்காரன், சொன்ன சொல் தவறமாட்டான், வாஞ்சனையுள்ளவன், சேரமாட்டான், புத்திரர்களால் பாக்கியம் உண்டு, சொப்பனத்தில் கூட பிரபுகளுடன் சம்பாஷிப்பான், கௌரவமுள்ள தாயால் நல்ல மேன்மை உண்டு, வஞ்சனைகளை வெல்லுவான், பேசும்போது பொய்யும் பொருந்துபடி பேசுவான், மனதில் இருந்த புத்தியுள்ளவன், தான தர்மங்கள் நடக்கும் இயல்புகளை உடையவன், சொற்களின் தத்துவ பொருள்களை அறிவும் ஆற்றலை கொண்டவன், சிநேகம் செய்ய தகுதியானவன், பெற்றோர்களை துணை கொள்ளுவான், பஞ்சமா பாதகங்களில் இவன் மனம் செல்லாது என்றோ, ஆதலருக்கு சிறிது அன்னமளிப்பான், அண்டினவருக்கு உதவி செய்வான், பொன்மணி பூசணங்கள் செயலுள்ள புகழும் இவனுக்கு ஏற்படும், நயமும் பிரியமும் உள்ள வார்த்தைகளை பேசுவான், சௌக்கியமான ஆகாரங்களும் சேவகர்களும் உண்டு, இவனுக்கு இன்னும் பிற்காலத்தில் செல்வம் ஓங்கி தலைக்கும். மற்றும் இவனுடன் கூட பிறந்தவர்களை பற்றி பேசுவோம். ஆண் 1 பெண் 3 கூட பிறந்தவர்கள். இதை நிச்சயமாய் சொல்லலாம். 3 பேர் பிறந்து இறந்தனர். அதுவும் இவனைச் சேர்ந்த விஷயம் என்று சொல்லுவோம். துணைவர்கள் எல்லோரும் இவனுக்கு இளையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இவனுடைய கல்யாண காலத்தை கூறுவோமாக. இவனுடைய 18ஆம் பிராயத்தில் வடதுக்கிலிருந்து இவனை காதலிக்கும் கன்னிப்பெண் வருவாள். அன்னம் போல் சாயலையுடையவள். எல்லோரும் இவளை மிக்க நல்ல குணம் படைத்தவள் என்பார்கள். கனிவுள்ள வார்த்தைகளை பேசுவாள். சிவந்த மேனியை உடையவள். இவனுக்கோ தீர்க்க ஆயுசு என்றும் அம்பிகை சொல்லுவதை கவனமாய் கேட்கின்ற ஜெயமணி சூத்திரத்தில் கேது ஜென்மத்திற்கு 7 சுக்கிரனுடன் இருந்தால் 2 தாரம் இவனுக்கே ஏற்படும் என்று சொல்லியிருந்தோம். அதற்கும் வியோகம் இல்லை. இவனுக்கு ஏகபத்தினிதான்
சொன்னோம் கேளம்மா, எப்படி சொன்னீர் என்று கேட்பாயாகில். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் உரிய சுக்கிரன் உண்மையில் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதனாலே இவனுடைய மனைவி ஒன்றுதான். இப்படிப்பட்ட ஜாதகம் இந்த விஷயத்திற்கு சுருதி வாக்கிய மந்திர சுலோகமாகும். இதனை ஜாதகத்தின் 7ஆம் பாவத்தை அழகாக உரைத்தோம் அல்லவா? இதனை அறிந்து கொண்டாயா? ஸ்திரத்திலே சுக்கிரனை வைத்து சொன்னால் இது கேது தனித்தில்லாமல் சேர்ந்திருப்பதனால் காரியம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வீட்டில் கேதுவும் இருப்பதனால் பலன் என்ன என்று சொல்வதை கேள். உத்தமனாய் உள்ள இவன் பல ஸ்திரிகளை புணருவான். உலகினில் கைம்பெண்களை வீரியம் மேலிட்டு போகம் செய்வான். ஆனால் கட்டின பெண்டாட்டி ஒருத்திதான். அபிமான பத்தினியான பெண்களும் பலருண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்குண்டான புத்திர விருத்தியை ஈண்டு கோரலாம். ஆண் குழந்தை 1, பெண் குழந்தைகள் 2, நேர்மையானவர், தீர்க்க ஆயுளுடன் இருப்பார். தவறின 4 குழந்தைகள் பிறந்து இறந்து சேதமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாய் நல்ல புத்திசாலி, காரியத்துடன் வறியோர்க்கு அன்னமைவாள், தங்கத்தினால் நல் முத்துக்களாலும் செய்யப்பட்ட நகைகளை அணிந்து கொள்ளுவாள், வாத சரீரமுள்ளவள், சிறந்த மேனியுடையவள். அவளுக்கு சகோதரிகள் 3 பேர் என்று சொன்னோம். அத்திரி மகரிஷி சொல்லுவதாவது, அவளுக்கு சகோதரர்கள் இல்லை. ஆதலால் அதன் பயன் என்னவென்று ஆராய்ந்தால் இவள் புருஷனுக்கு இவள் சொத்தில் பாகமுண்டு. இம்மாதத்தின் பூர்வ ஜென்மத்தை புண்ணியவதியே கேட்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதகன் மனைவி தெற்கு பாகத்தில் திருக்குடந்தை சேத்திரத்தில் மேற்கே வன்னியர் வம்சத்தில் உதித்தாள் என்று சொன்னோம். இவளை சம்சாரமாக அடைந்து குடும்பியாக குழந்தை குட்டிகள் ஏற்பட்டு ஒழுங்கான கர்மங்களை செய்து வருவான். பத்தினியும் அப்படியே இருப்பாள், அவ்வாறே பயணிப்பாள். இவளும் காலாந்தரமானால் 4 சிசுக்களையுடைய பிரம்மதேவன் கிருபை கூர்ந்து இவளை மறுபடியும் சிருஷ்டி செய்தான். அப்படி மறுபடியும் உதித்தவள் இவளோ என்று சொன்னோமல்லவா? இம்மாதின் அடுத்த ஜென்மத்தை இனி சொல்லுவோம். இந்த ஊரில் மேற்கத்துக்கு பிராமண பெண்ணாய் உத்தமி பிறந்து வந்தாள். தந்தையின் முன்ஜென்மத்தை இனி சொல்வோம். சமுத்திர தீரமாகிய மகாபலிபுரத்தின் பக்கலில் உள்ள சைவ வம்சத்தில் உதித்து இப்பொழுதும் தனம் தானியம் பூமி மற்ற எல்லா சம்பத்துக்களையும் யாதொரு குறைவுமில்லாமல் பெற்று பிரியத்துடன் ஏழைகளுக்கு தர்மம் செய்து வாழ்ந்து வந்தான். அன்னதானமும் தண்ணீர் பந்தலும் வைத்து ஏழைக்கு உதவியும் சிவனுக்கு சதாகாலமும் பூஜை செய்து வரும் நாளில் கும்ப விருச்சிக புத்திரபாக்கியம் இல்லாமல் அநேக ஸ்தலங்களை தரிசித்து கடைசியில் குழந்தையே இல்லாமல் யமனுடன் உலகன் போய் சேர்ந்தார். மறுபடியும் பிரம்மா இவனை பூமியில் பிறக்கும்படி சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் ஒவ்வொரு பாங்கான தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மனைவி, கணவன், குழந்தை இவர்களுக்கு முப்பிறப்பு எப்படி இருந்தது, இப்பிறப்பு எப்படி இருக்கிறது, அடுத்த பிறப்பு எப்படி இருக்கும் என்பது சார்ந்த தகவலை அழகாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது தற்போது ஏதோ கோடீஸ்வர யோகம் இருக்கிறது, லட்சாதிபதி யோகம் இருக்கிறது, அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு ஜோதிடத்தை நமது சௌரியத்துக்கு திருப்பிக் கொண்டு வாழக்கூடிய கட்டாய சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கி தந்துவிட்டது காலம். ஆக ஜோதிடம் ஒரு பக்கம், மூடநம்பிக்கை என்று ஒரு சாரார், ஜோதிடத்தில் எல்லாம் சொல்ல முடியாது என்று ஒரு சாரார், ஜோதிடத்தை இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று ஒரு சாரார், இப்படி ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு சாரத்தில் பயணிக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது சற்று யோசனையாக இருக்கிறது. சரி நண்பர்களே, மற்றும் இதனுடைய தொடர்ச்சி அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.